பாமக பொதுக்குழுவில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு வருகின்றன. கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் பேசி வருவதையும் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான சூழலில் களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், தற்போது வரையில் நடந்த நிகழ்வுகளை சுருக்கி சொல்ல முடியுமா? இந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு பெரிய எதிர்பார்ப்புடன் தான் கூட்டம் தொடங்கியதிலிருந்தே அன்புமணிக்கு எதிராக எல்லாம் செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் அதிகமாக நிலவுகிறது. குறிப்பாக 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி யாருடன் அமைக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பை விட அன்புமணி மீது என்ன நடவடிக்கை என்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் 30/5/2025 முன்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள், குறிப்பாக சில நிர்வாகிகள் நீக்கப்பட்டார்கள், சில நிர்வாகிகள் சேர்க்கப்பட்டார்கள். ராமதாஸால், குறிப்பாக நிறுவனரால் அது செல்லும் என்று முதல் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் தான் இனி தலைவராகவும் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் விதியின்படி பொதுக்குழுவை கூட்டுவதற்கு அதிகாரம் நிறுவனரிடம்தான் இருக்கிறது. அப்படி கூட்டப்பட்ட அந்த சிறப்பு பொதுக்குழுவில் தான் தலைவர் யார் என்று முடிவு செய்யப்படும். அப்படிதான் இந்த பொதுக்குழு நிறுவனரால் கூட்டப்பட்டு தலைவர் தான் ராமதாஸே வகிப்பார் என்று அறிவிப்பு வெளியானதும் கூட்டம் கரகோஷம் எழுப்பி அதற்கு ஒரு வரவேற்பை தெரிவித்தார்கள். இதனால் கடந்த 9ஆம் தேதி அன்புமணி ஏற்படுத்திய பொதுக்குழு கூட்டத்தில் அவர் தலைவர் என்று அறிவிக்கப்பட்டது. அது செல்லாது என்று பாட்டாளி மக்கள் கட்சி விதியின்படி சொல்கிறது. குறிப்பாக விதி 13 அதுதான் சொல்கிறார்கள். நிறுவனரால் கூட்டப்பட்ட கூட்டத்தில் தான் எந்த முடிவும் எடுக்க முடியும். அந்த கூட்டத்தில் நிர்வாகிகள் மட்டுமே நிர்வாகியாக செயல்படுவார்கள் என்று சொல்கிறது. அதன் அடிப்படையில் அன்புமணி கூட்டிய கூட்டம் பாட்டாளி மக்கள் விதிக்கு எதிரானது என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் அடுத்ததாக அன்புமணிக்கு எதிராக இணைப்பில் இருங்க ஸ்ரீதர், தொடர்ந்து பேசலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். பாமகவின் அடுத்தடுத்த நகர்வுகளை பார்த்து வரீங்க. அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கைக்கும் பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. தேர்தல் விஷயங்கள் தொடர்பாகவும் அங்க பேசப்பட்டிருக்கு. உங்களுடைய முதற்கட்ட பார்வை? ஒரு சமுதாயத்தின் பின்புலத்தில் உருவான பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவானதை மறுக்க முடியாது. ஆனால் சமீப காலமாக அந்த கட்சியில் எழுந்திருக்கிற பிரச்சனை என்பது கொள்கை வேறுபாடு என்பதை தாண்டி தந்தை மகன் என்கிற இருவருக்குமான பிரச்சனை உருவாக்கியிருக்கிறது. குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகின்றார். உண்மையிலேயே அது வரவேற்க ஒன்று. ஏனென்றால் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்கிற நோக்கில் அன்புமணி ராமதாஸ் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற இந்த முயற்சிக்கு இடையில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதுக்கு எதிரான ஒரு போட்டியான சில செயல்களை செய்வது உண்மையிலேயே அந்த கட்சிக்கு ஒரு எதிர்மறையான விளைவுகளை உருவாக்கிவிடும். அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நீண்ட காலமாக அந்த கட்சியில பணியாற்றி கொண்டிருக்கிறார். மருத்துவர் ராமதாஸ் அவருடைய மகன் என்பதை தாண்டி கட்சியில முக்கியமான முகமாக அவர் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் உருவாகி இருக்கிறது. எனவே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அவரும் இருக்கிற போது இது தேவையற்ற ஒரு குழப்பத்தை உருவாக்கும் வகையில் தான் இந்த நடவடிக்கைகள் ஏற்படுகிறது. பொதுக்குழு கூட்டுவது தவறு இல்லை, இருவரும் கூட்டினாங்க, ஆனால் தவறு இல்லை. ஆனாலும் கூட தந்தை மகன் என்கிற உறவை மறந்துவிட்டு செய்வது சரியா என்கிற கேள்வி எல்லோருக்கும் உருவாகிறது. குறிப்பாக திரு அன்புமணி அவர்கள் மீது தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய கூட்டமும் உருவாகி இருக்கிறது. அவர் மீது ஒரு பாச பிணைப்பும் கட்சியில் இருக்கிறது. அவர்கள் தவிர்க்க முடியாத சக்தியாகவும் பார்க்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் அன்புமணி மீது புகார் வாசிப்பது, அது நடவடிக்கை எடுக்க முனைவது என்பது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இருவரும் இணைந்து செயல்படுவதுதான் நல்லது. யாரோ விட்டுக் கொடுத்து அந்த கட்சி பிளவு விடாமல் இருவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதையும் மீறி மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பிடிவாதமான ஒரு அரசியல் தலைவர் நான் நன்றாக உணர்வேன். ஆனாலும் கூட அந்த பிடிவாதம் என்பது தனிப்பட்ட முறையில் இருக்கலாமுங்க. ஒரு அரசியல் கட்சி வருகிற போது எல்லோரும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு பொது இயக்கம், அங்கே விருப்பு வெறுப்புகளை கடந்து செயல்படுவதுதான் நல்லது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நீக்கிவிட்டோ அல்லது அவர்கள் நடவடிக்கை எடுத்துவிட்டோ இந்த கட்சியை செயல்படுத்தலாம் என்றால் நிச்சயமாக பாமக இரண்டாக உடைந்துவிடும். அன்புமணிக்கும் பெரும்பாலும் ஆதரவு இருக்கிறது, மறுக்க முடியாது. எனவே அதை கருத்திலே கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஆனாலும் கூட இன்னைக்கு அது விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. இன்னைக்கு பொதுக்குள்ள நிறைவேற்றப்படுகிற தீர்மானம் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை குழு என்கிற பெயரில் வெளியிட்டிருக்க அறிவிப்புகளை பார்க்கிற போது நிச்சயமாக சமரசத்துக்கு இடமில்லைங்கிற சந்தேகம் எழுகிறது. நாளுக்கு நாள் இப்படியே நீடித்துக் கொண்டு போனால் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் யார் எந்த அணியோடு இணைவது,
யார் எப்படி தொகுதிகளை பெறுவது அல்லது கூட்டணி வைக்கிற போது எப்படி முடிவெடுப்பது குழப்பம் உருவாகிறது. குறிப்பாக பாமக சேர்ந்த எல்லோருமே திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். எனவே அதற்கு ஏற்றவாறு கூட்டணி அமைக்க வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. எனவே அதற்கு மாறான ஒரு முடிவை மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எடுத்துவிட்டால் நிச்சயமாக அவர் மீது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கிவிடும். கடந்த காலங்களில் எந்த முடிவு எடுத்திருந்தாலும் இன்றைக்கு 2026 பொறுத்தவரையில் அன்புமணி ராமதாஸ் தீர்க்கமா இருக்கிறார். அதே வழிமுறை பின்பற்றி இருவரும் ஒரே நேர்கோட்டில் பயணித்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துகிற முயற்சியை ஈடுபட்டால் அதை வரவேற்கத்தக்க முயற்சியாக அமையுங்க. மாறாக கட்சியை மட்டுமே இருவேறு அணிகளாக செயல்படுத்த முயற்சித்தால் நிச்சயமாக அந்த 40 ஆண்டு காலம் அவர் உழைத்தும் நிச்சயமாக பயனில்லாமல் போய்விடும். எனவே இருவரும் இணைந்து பயணிப்பது மட்டுமே நல்லது என்பது என் போன்ற எல்லோரின் கருத்து. மருத்துவரையே மிகச்சிறந்த தலைவர், மிகச்சிறந்த போராளி அவர் உருவாக்கியவர் மறுக்கவே இல்லை. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை தக்கவாறு அவர்கள் முடிவெடுக்கணும் கருத்துங்க. சரி, தொடர்ந்து இந்த மாதிரி விரிசல் அதிகரிப்பது பின்னடைவாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன். பத்திரிகையாளர் பிரியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். ஏற்கனவே ஒரு பொதுக்குழு, இப்போது ராமதாஸ் தலைமையில் மற்றும் ஒரு பொதுக்குழு, இப்படியான விரிசல் அதிகரிப்பது தேர்தல் அரசியல்ல எவ்வாறு எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு? அதாவது தேர்தலை நோக்கி போகும்போது இந்த இரு பிரிவுகளுக்கு இடையில் இன்னும் விரிசல் ஏற்பட்டு ஒரு தனித்தனி குழுவாக செயல்பட வேண்டிய கட்டாயம் நேருமானால் அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கான ஒரு பெரிய ஒரு பின்னடைவாக கருதப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதாவது இதுக்கு முன்னாடி அன்புமணி நடத்தின பொதுக்குழுல அவர் தன்னை ஒரு வருட காலத்துக்கு பதவியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாரு. அந்த பொதுக்குழு ராமதாஸ் அவர்கள் சட்டவிரோதம் என்று சொல்கிறார். இப்போ ராமதாஸ் அவர்கள் நிறுவனராக இருக்கிறது தன்னை தலைவராக மாத்திந்து பொதுக்குழுல தீர்மானம் நிறைவேற்றியிருக்கார். அது மட்டும் செஞ்சா கூட பரவாயில்ல. அன்புமணி மேல ஒழுங்கு நடவடிக்கை குழு 14 விதமான குற்றச்சாட்டுகள் அடுக்கி இருக்கு. சோ இது போற போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கிற அளவுக்கு இந்த நிலைமை போகும்ன்ற மாதிரி தான் இப்ப இருக்கிற சூழ்நிலையை நம்ம பாக்குறோம் நம்ம. ஆனால் இந்த சூழ்நிலை இதே போன்று சென்று அன்புமணி கட்சியை விட்டு நீக்கப்படுவாரேயானால் அந்த நிலைப்பாடுன்றது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக கருதப்படும். என்னன்னா ரெண்டு பிரிவா நிர்வாகிகள் 2 பிரிவா பிரியறது மட்டுமல்ல, தொண்டர்கள் மட்டத்திலையும் 2 பிரிவா அது பிரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவரையே பாட்டாளி மக்கள் கட்சியோட தொண்டன், அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டன் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் இணைந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இருக்கான். ஆனா நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இந்த இடைவெளி அதிகமாகி கொண்டே வருவதை பார்க்கும்போது அந்த தொண்டன் நம்பிக்கை எடுக்கிற சூழலுக்கு போறான். இதுல தேர்தல் கமிஷன் மனு கொடுத்திருக்காரு டாக்டர் ராமதாஸ். ஆனா தேர்தல் கமிஷன் எந்த அளவுக்கு இந்த கட்சி விஷயத்துக்குள்ள வரும்ன்றது கேள்விக்குறியான விஷயம். காரணம் இது அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா தற்சமயத்துக்கு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ சிவில் கோர்ட்ல நீங்க போயிட்டு யார் போட்ட பொதுக்குழு சட்டபூர்வமான பொதுக்குழுன்ற ஒரு விஷயத்துக்கு நீங்க தீர்மானம் ஒரு தீர்வு காண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா சிவில் கோர்ட்ல நீங்க போயிட்டீங்கன்னா அது முடிவு வரத்துக்கு 1 வருஷம் ஆனா அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். அப்போ உங்க முன்னாடி இருக்கிற எலெக்ஷனை நீங்க எப்படி சந்திக்க போறீங்க? பிரிந்திருந்து சந்திக்க போறீங்களா, சேர்ந்திருந்து சந்திக்க போறீங்களா? பிரிந்திருந்து சந்திச்சா நீங்க எந்த கூட்டணியில போனாலுமே நீங்க உங்களுக்கான செல்வாக்கு அங்க இருக்காது, உங்களுக்கான நீங்க கேட்ட இடங்கள் கிடைக்காது. சோ உங்க ஓட்டு கீழே இருக்க உங்க ஓட் பேங்க்ல ஓட்டுகள் பிரியும். இது உங்கள் கட்சிக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது. அதனால பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனின் எதிர்பார்ப்பு என்பது இந்த இருவரும் ஒரு குடும்ப தகராறா ஆரம்பிச்ச விஷயம் கட்சியின் பிளவு வரையில் போறது நிச்சயமா அந்த தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதே நிலைமை தொடர்மையானால் தொண்டர்கள் வெவ்வேறு கட்சிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஆபத்தை உணர்ந்து கொண்டு அப்பாவும் மகனும் அல்லது டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் ஒன்றுபட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பது என் கருத்து. தொண்டர்கள் இரு பிரிவு அப்படின்றத தாண்டி ஒரு பிரிவில் இருப்பவர்களை இன்னொரு பிரிவில் இருப்பவர்கள் நீக்குவதும் சேர்ப்பதுமாக தொடர்கிறது. இப்ப பாமக நிறுவனரும் தலைவரும் நான் தான் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பும் வெளியாயிருக்கு. சட்ட ரீதியாக எது செல்லும் இரு பிரிவில்? பாட்டாளி மக்கள் கட்சியோட விதி எண் 13 தலைவருக்கான அதிகாரத்தை தாங்க கொடுக்குது. நிறுவனர் வழிகாட்டியா செயல்படலாம் அப்படின்னு இருக்கே தவிர அவர் எந்த முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அது கொடுக்கல. ஆனா இதுல அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, யார் கூட்டின பொதுக்குழு சட்டபூர்வமான பொதுக்குழுன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் தெரியணும். அதுக்கு பதில் தெரிஞ்சாதான் அங்க எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லானா நம்ம முடிவு பண்ண முடியும். அப்போ அன்புமணி கூட்டின பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பொதுக்குழுவா, அதை அப்ரூவ் பண்ண முடியுமா? அது விதிப்படி தான் நடந்ததா? எவ்வளவு பேர் அதுல கலந்துட்டாங்க? ராமதாஸ் கூட்டின பொதுக்குழுல எவ்வளவு பேர் கலந்துட்டாங்க? மொத்தம் இருக்கிற பொதுக்குழு எவ்வளவு பேர் இருக்காங்க? 2 பொதுக்குழுலையும் கலந்து கொண்டவங்க எவ்வளவு பேர்? மெஜாரிட்டி யார் பக்கம் இருக்கு? சோ இதெல்லாம் தீர்மானிக்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கணக்கு சொல்லக்கூடும். அதனால இவங்க போட்ட தீர்மானங்கள்லாம் செல்லுபடியாகுமான்றதே ஒரு கேள்விக்குறியான விஷயம். அப்போ தீர்வுன்றது சிவில் கோர்ட்டை நோக்கி போகும்போது அங்க நீங்க எல்லா விதமான அபிடவிட்டையும் நீங்க ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். உறுப்பினர்கள், பொதுக்குழு உறுப்பினர்கள் அபிடவிட்டை ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். அப்பதான் நமக்கு எக்ஸாக்டா நம்பர்ஸ் தெரியும். நமக்கு அந்த நிலைமைக்கு போகும்போது கட்சி பிளவு என்கிற ஒரு நிலையை
அடையும். அது இந்த கட்சிக்கு ஏற்புடையது அல்ல. ஒரு பிற்பட்டோருக்கான துவக்கப்பட்ட ஒரு கட்சி இது போன்ற ஒரு நிலையை குடும்ப தகராறு காரணமாக இது போன்ற ஒரு பிளவை சந்திப்பது என்பது பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு. அதை நிச்சயமாக அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் யோசிக்க வேண்டும் என்பது என் கருத்து. நன்றி திரு பிரியன், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.